இறைவன் மகத்தானவன். தூய இஸ்லாமை வழங்கிய அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, நம் உயிரினும் மேலான உத்தம நபியோட வாழ்க்கை வரலாறு பார்த்துட்டு இருக்கோம். இன்ஷால்லா தொடர்ந்து பார்க்கலாம். பஹீரான்ற ஒரு ஃபேமஸான துறவி இருந்திருக்காரு. அவருடைய பெயர் ஜர்ஜூஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க எங்கேயுமே வெளியே போக மாட்டாங்க. ஆனா இந்த வியாபார கூட்டம் புஸ்ரா போனதும் அவங்கள சந்திக்க வந்தாங்க. வணிக கூட்டத்தை பிளந்து கொண்டு வந்து சிறுவரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கையை பிடிச்சிக்கிட்டு, இதோ உலகத்தின் தலைவர், இதோ உலகத்தாரின் இறைவனுடைய தூதர், இவரை அல்லாஹ் அகிலத்தாருக்கு அருட்கொடையாக அனுப்புவான் அப்படின்னு கூறியிருக்காங்க. துறவி பஹீரா கிட்ட அபுதாலிப்பும் குறைஷி பெரியவர்களும் இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, நீங்கள் கணவாய் வழியா வந்தபோது கற்களும் மரங்களும் சிரம் பணிந்தன. மரங்களும் கற்களும் இறை தூதர்களுக்கு தவிர வேறு யாருக்கும் சிரம் பணியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய புஜத்துக்கு கீழே இருக்கும் ஆப்பிள் போன்ற சிம்பலை அவங்க பார்த்துருக்காங்க. அது வந்து இறுதி தூதருடைய முத்திரையா. இது வந்து அவங்களுடைய வேதங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. பிறகு துறவி பகீரா இவங்க எல்லாருக்கும் விருந்து வைத்துவிட்டு ஒரு வார்த்தையும் சொல்றாங்க. இவங்களை நீங்க ஷாம் தேசத்துக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா அங்க ரோமர்களாலையும் யூதர்களாலையும் இந்த சிறுவருக்கு பாதிப்பு ஏற்படலாம். அதனால இவங்களை திரும்ப மக்காவுக்கே அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அபுதாலிப் துறவி பஹீரா சொன்னதை நம்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சில வாலிபர்களோட மக்காவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய 20வது வயதுல ஒரு போர் நடக்குது. அது புனித மாதத்துல நடந்து அந்த புனித மாதத்துடைய கண்ணியத்தை குலைத்ததால் அது பாவப்போர் அப்படின்னு அழைக்கப்படுது. அந்த போர் பெயர் வந்து பிஜார் போர். நம்முடைய நாவுகளை திக்ரில் நனைத்து வைப்போம். இன்ஷா அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.